ஏன் நாம நடக்கும்போது கையை வீசி வீசி நடக்கிறோம் தெரியுமா? கால் தானே நடக்குது, இந்த கைக்கு என்ன கேடு? இல்ல புரியல. நாம ஏன் இப்பவும் கையை வீசி நடக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான 2 காரணங்கள் இருக்கு. அதோட எப்ப எதனால இந்த பழக்கம் நம்மளுக்கு வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு வினோதமான தியரி ஒன்று இருக்கு. அதையும் கடைசியில பார்ப்போம். ஏன் கையை வீசி நடக்கிறோங்கிறதுக்கு முதல் காரணம் பாத்தீங்கன்னா உடலோட சமநிலை. நாம நடக்கும்போது நம்ம வலது கால் முன்னாடி போனா நம்ம உடம்பு தானாவே இடது பக்கமா சுழல பார்க்கும். அந்த நேரத்துல இடது கையை முன்னாடி வீசும் போது அந்த சுழற்சி விசை இருக்கு பாத்தீங்களா, அது கேன்சல் ஆகி சமன்படுத்தப்பட்டு நம்ம உடம்பு நேர்கோட்டுல பயணிக்குது. இப்படி எதிர் திசையில கையை வீசுறதுனாலதான் நம்ம தடுமாற்றம் இல்லாம பேலன்ஸ்டா நடக்கிறோம். ரெண்டாவது காரணம் பாத்தீங்கன்னா எனர்ஜியை மிச்சப்படுத்துறது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், கையை இப்படி எக்ஸ்ட்ராவா வீசுறதால எனர்ஜி அதிகமா தானே செலவாகும், எப்படி குறையும் அப்படின்னு. ஆனா உண்மை அது கிடையாது. கைகளை வீசாம நம்ம நடந்தா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சுழற்சி விசையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் சரி செய்யறதுக்கு நம்மளுடைய தசைகள் அதிகமா உழைக்க வேண்டி வருமா. இதனால நம்ம சீக்கிரமாவே சோர்வடைஞ்சிருவோம். இந்த காரணத்தால தான் நம்ம கையை பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டோ இல்லனா அசையாம உடம்போட ஒட்டி பிடிச்சுக்கிட்டோ நடக்கிறத விட இயல்பா கையை வீசி நடக்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 12% எனர்ஜி மிச்சமாகுது அப்படின்னு ஸ்டீவ் காலின்ஸ் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் அவர் பண்ண ஆய்வுல சொல்லியிருக்காரு. இதெல்லாம் இப்பவும் நம்ம ஏன் கையை வீசி நடக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள். ஆனா இந்த பழக்கம் நம்ம கிட்ட எப்போ எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு ஆய்வாளர்கள் சொல்ற தியரி என்னன்னா, பல லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் 4 கால்ல தான் நடந்துட்டு இருந்தாங்களா. அதாவது கை கால் ரெண்டையும் வச்சு. பரிமாண வளர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் நாம 2 காலுக்கு மாறினப்ப முன்னங்கால்களை, அதாவது நம்ம கைகளை நடக்கிறதுக்கு பயன்படுத்தல. ஆனா அந்த 4 கால்ல நடந்தப்ப இருந்த முன்னங்கால்களை பயன்படுத்துற பழைய பழக்கம் இருக்கு பாத்தீங்களா, அது மரபணு ரீதியாவே அப்படியே நம்ம கிட்ட தங்கிடுச்சு அப்படின்னு ஒரு தியரி சொல்றாங்க. கையை வீசி நடக்கிறதால வேற என்ன நன்மைகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.